தலைநகர் டெல்லியில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கடமை பாதையில் நடைபெற்ற நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள் வரவேற்பு அளித்தனர். முப்படை தளபதிகள் புடைசூழ மலர் வளையம் வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கடமை பாதைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு குவிந்திருந்த பார்வையாளர்களை பார்த்து கையசைத்து குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை பிரதமர் மோடி வரவேற்றார். उपराष्ट्रपति जी श्री सी.पी. राधाकृष्णन का माननीय प्रधानमंत्री ने उनकी अगवानी की और पीछे धुन स्वागतम. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து திரௌபதி முர்மு, சிறப்பு விருந்தினர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா ஆகியோர் சாரட் வண்டியில் குதிரைப்படை வீரர்கள் சூழ கடமை பாதைக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். Our foreign friends, our foreign dignitaries and special invitees here to celebrate along with us. இதையடுத்து நிகழ்வு மேடைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 21 பீரங்கி குண்டுகள் முழங்க மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் ஏராளமானோர் வண்ணமிகு குடியரசு தின விழாவில் பங்கேற்றனர். அமைதி காலங்களில் வழங்கப்படும் மிக உயரிய ராணுவ விருதான அசோக் சக்ரா விருதை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுக்கு வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றதற்காக இவ்விருது சுபான்ஷு சுக்லாவுக்கு வழங்கப்பட்டது. லக்னோவைச் சேர்ந்தவரான சுபான்ஷு சுக்லா 2006ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் இணைந்தார். பின்னர் கடந்த ஆண்டு ஆக்சியம் போர் திட்டத்தின் கீழ் அவர் விண்வெளிக்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். ग्रुप कैप्टन शुभांशु शुक्ला को अदम्य साहस, उत्कृष्ट शौर्य के लिए अशोक चक्र से सम्मानित किया जाता है. ग्रुप कैप्टन शुभांशु शुक्ला. குடியரசு தின விழா அணிவகுப்பில் பல்வேறு மாநிலங்கள் சார்பில் பங்கேற்ற ஊர்திகளில் அந்தந்த மாநிலங்களின் கலாச்சார சிறப்புகளும் சாதனைகளும் விளக்கப்பட்டன. கேரள மாநிலத்தின் வாகனம் 100 விழுக்காடு எழுத்தறிவை அடைந்ததை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது. ஜம்மு காஷ்மீரின் நாட்டுப்புற நடனங்கள் மனங்கவரும் வகையில் அமைந்தது. இதேபோல அசாம், குஜராத்தி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களின் கலாச்சார நடனங்களும் பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின.